சொல்லுங்கள். ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கம். இன்றைய பதிவு காட்சி கொடுத்தால் திருக்கோவில் திருவாரூர் கமலாலய குளக்கரை. இன்றைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பொற்காசுகள் வந்து எடுத்தல். அதாவது என்னென்னா விருத்தாச்சலத்தில் உள்ள சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு 5000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. அந்த காசை வந்து அன்னம்பாடிப்பு செய்யும்படி உத்தரவிடுகிறார். அவர் அந்த பொற்காசுகளை கொண்டு வர்றது திருடர்கள் வழிப்பறி கொள்ளையெல்லாம் இருந்து சாமி எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படின்னு சுவாமிகிட்டே அந்த விண்ணப்பத்தை வைக்கிறாரு. அப்போ சுவாமி சொல்கிறாரு, அங்கே உள்ள மணிமுத்தாறு ஆற்றுல போயிட்டா நீங்கள் திருவாரூர் கமலாலயத்தில் போய் எடுத்துக்கலாம். அதன்படி சுவாமி சொன்னபடி செய்துட்டு அந்த காசுகளை அப்படியே அங்கே உள்ள ஆற்றில் விடுறாரு. திரும்ப இங்கே வந்துட்டார், திருவாரூர் வந்துட்டார். திருவாரூர் வந்து தேவார பாடலை எடுத்து பாடும் பொழுது மீண்டும் அந்த காசுகள் அப்படியே மேலே எழும்பி வந்துடுது. அந்த காசுகளை அந்த மாற்றுவத்தை விநாயகர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு, இதுதான் அந்த காசுகளா அப்படின்னு கேட்டோன்னா அதை செக் பண்ணிவிட்டு இதுதான் சுவாமி கொடுத்த காசு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குளத்திலேருந்து மேலே வந்து அந்த காசுகளை எடுத்து சிவன் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு வேலைகளை செய்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த விழா வந்து இன்றைக்கி நடக்குது. இந்த நின்றுக்கிட்டு இருக்க இடம் கமலாலய குளத்துக்கு முன்புறம் உள்ள காட்சி கொடுத்தார் திருக்கோயில். அந்த கார்னரில் மாற்றுவத்தை விநாயகர் இருக்காங்க. பார்க்குறப்போ நன்றி. ஓம் நம சிவாய.